நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? என்னண்ணா நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க பேசுறது எல்லாம் கருத்தா இருக்கும், எல்லாம் நல்லா பண்ணிருந்தீங்க. இப்ப இந்த போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா நீங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க, நல்லா தெரியுது, பார்த்தாலே தெரியுது. நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, நீங்களே முன்னாடி என்ன சொல்லி வச்சிருக்கீங்க நீங்களே பாருங்களேன். தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆளை எடுத்து எல்லா பக்கம் சட்டை செய்ய முடியல. அப்ப அவருக்கு தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கு. அதனால அவர் வரணும். அவருக்கு இன்னைக்கு மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர், தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 180 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருட்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள், கட்சிகள் தேவைப்படுது. உங்களை எதுக்குறது, இவர் எதுக்குறது, அது எதுக்குறது அப்படி இல்ல. மாசத்தின் சொன்னதுதான். வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்க. எல்லாரும் எதுக்கணுங்கிற ஒரு மன நோயாளிகள் அல்ல நாங்க. சரினா சரி, தவறுனா தவறு. அதுல தம்பி விஜய் வரட்டும், வாழ்த்துறோம் தான் சொல்றேன். என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. யாரோ வர்றாங்க, வரட்டுமே, விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். இல்ல இருந்தாலும் உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா, அந்த பேரை சொல்லிட்டீங்கன்னா, தம்பி விஜய் தான் சொல்றேன். சோ நீங்களே அப்போ நீ போன பேசலாமா? உங்களுக்காக நானே வீடியோ பண்றேன். எனக்கு உங்களை பிடிக்கும், கருத்து ரீதியாவா இருக்கட்டும், இல்ல நிறைய உங்களோட வீடியோஸ் வந்து நான் டிவில பார்த்தபடியா இருப்பேன். நிறைய விஷயம் நல்லபடியா பேசுவீங்க, நல்லாவும் பேசுவீங்க, ரொம்ப பிடிக்கும். அப்படின்னும் போது உங்களையே அந்த நிலையில பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களோட தம்பியை நான் ஒன்னே சொல்லி ஆசைப்படுறேன். நீங்களா அரசியல் பண்ற வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க. என்னைக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆனீங்களோ அன்னைக்கு தான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. தளபதி பேச வைக்கணும், தளபதி வாயால உங்க பேரை வர வைக்கணும், உங்க கட்சி பேரை வைக்கணும் ஆசைப்படுறீங்க. சத்தியமா நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தாலுமே கூட அப்படி உங்களோட வளர்ச்சி கிடையாது. நீங்க இத்தனை வருஷம் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. அதை விட அது வளர்ச்சியா இருப்பது நினைச்சு நீங்க ஒரு பாதையில போறீங்களா, அப்படியே போங்க, அதான் நல்லது. சரிங்களா? மாத்தி பேசாதீங்க. அப்போ ஒண்ணு பேசுறீங்க, இப்போ ஒண்ணு பேசுறீங்க, சரியில்லை. நான் உண்மையா அப்புறம் எனக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சு. என்னப்பா ரெண்டு பேரும் நமக்கு அண்ணங்க பிடிச்சவங்க, எப்படிப்பா சொல்லி வச்சிருந்தேன். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து கண்டிப்பா எனக்கு வெறுப்பாகுது. ஏன்னா அடுத்தவங்களை பத்தியே நோண்டிக்கிட்டு, அடுத்தவங்களை பத்தியே பேசுறது, இழிவுபடுத்துறதும், கேவலப்படுத்துறதும், அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் இல்ல அரசியல். அப்படி பண்ண மாட்டீங்க. அப்படி பண்ணாம தான் நீங்க பாட்டு ஒரு யாரு பண்றாங்களோ அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்களே அதை பண்றீங்கன்னும் போது இது திரும்பவும் நாகரிகமா போயிட்டு இருக்க ஒரு அரசியல் திரும்பவும் இந்த மாதிரி மண்ண கவுதுன்னு ஒரு மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா தளபதி வந்து இன்னைக்கு வரைக்கும் டீசென்டான அரசியல் பண்றா போல எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு வந்து நீங்க சொல்லலாம் கொள்கை இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா அவரோட அப்ரோச் எல்லாம் ரொம்ப டீசென்டா இருக்குது. அவர் பேசுற விதமா இருக்கட்டும், வார்த்தைகளா இருக்கட்டும், பார்த்து யூஸ் பண்றாரு. ஒரு கட்சி தலைவர்னா இப்படி இருக்கணும்ன்ற அளவுக்கு எக்ஸாம்பிளா இருக்காரு. கண்டிப்பா சொல்றேன். நீங்க தப்பா நினைச்சா, நீங்க பேசுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க சில நேரத்துல பேசுறீங்க மரியாதை இல்லாம, வாடா போடா டேய் அப்படி உரிமையை பேசினா கூட ஒருமையில பேசுற மாதிரி தான் இருக்குது. சோ அப்படி மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா தளபதி அவரோட வழியில போறாரு. நீங்க பல வருஷமா ஒரு பாதையில வந்துட்டு இருக்கீங்க. அதே பாதையில போங்க. நீங்களும் அந்த பாதையில போன ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடம் கண்டிப்பா தப்பாகும். அதனால அவர் சின்ன பையனா சொல்லக்கூடாது. எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் அறிவு கிடையாது. ஒரு அண்ணனா நினைச்சு நான் சொல்ற விஷயம் தான். அப்படி மட்டும் பாருங்க. மனப்பூர்வம் மனசு வந்து ஒரு அண்ணனா மதிச்சு தான் சொல்றேன் தவிர தாயக்கா தொண்டனாவோ இல்ல தளபதியோட ரசிகனாவோ சொல்லல. இது வரைக்கும் அந்த அரசியல் அப்படி பார்த்தாச்சு. பேசிக்கிட்டு இவங்க அவங்க காரியத்துப்பா, அவங்க இவங்க காரியத்துப்பா, இப்படியே பார்த்து பழகாச்சு. ரொம்ப போர் அடிச்சுச்சுங்க. டீசெண்டா இருக்கும் ஆசைப்படுறோம். அரசியல்னா ரொம்ப டீசெண்டா நீட்டா பேசுற வார்த்தைகள் இருந்து நம்ம மக்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோன்றதான் முக்கியம். நம்ம என்ன பேசுறோம், அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பார்க்கணும். அந்த வகையில தளபதி உண்மையா ரொம்ப நீட்டா டீசெண்டா சூப்பரா அப்ரோச் பண்ற மக்களை. அது ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் அவர் கொள்கை எல்லாம் பேச வரல. உண்மையா அவரோட அரசியல் பாதையும் அவரோட வழியும் ரொம்ப நீட்டா டீசெண்டா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப சொல்ல வரேன். துரைமுருகனோட பேச ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா அப்படி வன்மத்தை கக்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி வந்து அவங்க பண்ற ஆம்புலன்ஸ் வித்தை வந்து மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு அப்பட்டமா தெரியுதோ, அதே போல நீங்க பண்றதும் அப்பட்டமா தெரியுது. ஸோ அடுத்தவங்களை பத்தி பேசி அரசியல் பண்ணாம தயவு செஞ்சு நீங்க முன்வைக்கிற கோரிக்கையும் கொள்கையும் கருத்தியல் ரீதியான விஷயத்தை மட்டுமே பார்த்து அரசியல் பண்ணணும். மக்களை வந்து அதை வச்சுதான் வந்து திசை திருப்பணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசி திசை திருப்பத்தால ஒன்னும் யூஸ் கிடையாது. உங்களை கெட்ட பேர் தான் வந்துட்டு இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. சோ இந்த ஒண்ணுதான் நான் சொல்றேன். ஏன்னா தளபதி ரசிகனாலாம் பேசல, நான் காமனா சொல்றேன். தமிழக வெற்றி கழகமும் பிடிக்கும், என்டிகேவும் பிடிக்கும், மற்ற எதுவுமே பிடிக்காது. ஓப்பனா சொல்ல போனா அதான். அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்றது சத்தியமா பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒற்றுமையாளனா கூட பரவாயில்ல, அரசியலா தலைவர்களா ரெண்டு பேரும் வந்து தனித்து நீங்க செயல்பட்டா நல்லா இருக்கும். இதை பத்தி உங்களோட கருத்து கம்மா சொல்லுங்க. தெரியாம கூட சொல்லிருக்கலாம், நான் தெரிஞ்சுக்கிறேன்.